மனோஜ் ரொம்பவே கோவமா இருக்காரு. உடனே இத பார்த்து ரோகிணி கேட்குறாங்க, "ஏன் மனோஜ் ரொம்ப கோவமா இருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. "இல்ல அந்த பர்னிச்சர் கடைக்காரர் நம்மளுக்கு தரமாட்டேன்ட்டாரு. இப்ப என்ன பிஸ்னஸ் பண்ண போறோம்னு தெரியல. ரொம்ப மனசங்கடமா இருக்கு." அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ரோகிணி சொல்றாங்க, "பிஸ்னஸாவும் கிடையாது. ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம். நீங்க கூட முதலீடு பண்ணிட்டு வந்து மாசம் மாசம் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கூட வாங்கிக்கலாம். நெறைய விஷயம் இருக்குதுங்க. நீங்க வாங்க கவலைப்படாதீங்க." அப்படிங்கிறாங்க. "என்ன தொழில் பண்ணலாம் ரோகிணி?" அப்படின்னுட்டு இருக்காங்க. பேசாம எங்க மாரி பார்லர் வச்சு விடுங்க. நான் வேணா நடத்துறேன். மாசம் மாசம் உங்களுக்கு குடுத்துடுறேன்." அப்படிங்கிறாங்க. ரோகிணி, "அதெல்லாம் சரி வருமா? நீனே ஒரு பார்லர் நடத்திட்டு லாபம்னு ஒண்ணும் வந்த மாரியே தெரியல. நீனும் வருஷ கணக்குல நடத்துற. தினம் வந்து சொல்லும்போது வந்து அந்த செலவு பண்ணேன், இந்த செலவு பண்ணேன், காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதனால பார்லர் சரியா வராது. உனக்கே வருமானம் வரல. இன்னும் ஒரு 2, 3 பிரான்ச் வச்சு அப்படி என்னத்துக்கு ஆகும்? சரி வராது. அதனால் வேறு பிஸ்னஸ் தான் பண்ணணும். என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னார்." அப்படிங்கிறாங்க. "என்ன?" அப்படிங்கிறாங்க. "இல்ல என் ஃப்ரெண்டு வந்து கார் ஷோரூம் வச்சுருக்கான். அவன் வந்து ஏற்கனவே நடத்திட்டு இருக்கான். லோன் போட்டு தான் நடத்தியிருப்பான் போல. அதான் என்னைய நடத்துன்னு சொல்கிறான்." அப்படிங்கிறாங்க. "ஏங்க கார் ஷோரூம் வைக்க அமௌண்ட் நிறைய வரும்லாங்க?" அப்படிங்கிறாங்க. "இல்ல 2 கார் தான் நம்ம வந்து பைசா கொடுத்து வாங்கணுமா. மீதி புறமா லோனில் வாங்கிக்கலாம். கம்பெனிக்காரங்களே வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்துட்டு கமிஷன் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கும். நம்ம ஃபர்னிச்சர் கடைக்கு போனோம்ல அதே மாதிரி தான் கான்செப்ட்டு. அதனால வந்து அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் ரெடி பண்ணி தரேன்ட்டு இருக்காரு." அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா ஏற்கனவே மனோஜ் வந்து கார் கம்பெனியில் வேலை பார்த்த அனுபவம் இருக்குது. கார் ஷோரூம் வச்சிருக்கிறவர் வந்து மாற்றி விடுதாரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு டீலர்ஷிப் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "இதுக்கு எதுக்கு நீ சோகமாக இருக்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லை அதை என்னால் நடத்திட முடியுமான்னு சொல்லி தான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது." அப்படிங்கிறாங்க. "இல்லை மனோஜ், உனக்கு தெரியாத தொழில் கிடையாது. உனக்கு தான் ஏற்கனவே வந்து காரை பற்றி எல்லாம் தெரியுமே." அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், "ஆமாம், நான் 1 வாரம் போயிருக்கோம்ல எனக்கு தெரியும்." "இன்னும் 1 வாரம் போயிருக்கீங்களா?" அப்படிங்கிறாங்க. "இல்லை 16 நாள் போயிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வருவேன்." அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. "அப்போ சந்தோஷமா சொல்லு. இந்த சந்தோஷமான செய்தி எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லலாம். இந்த முத்து மீனா ஒன்றுத்துக்கு உதவாத இவங்களே வந்துட்டு கல்யாண நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. நம்மளால் பண்ண முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அங்கிள், ஆன்ட்டி." அப்படிங்கிறாங்க. "என்னம்மா?" அப்படிங்கிறாங்க. "எல்லோரும் வாங்க, ஒரு சந்தோஷமான செய்தி." அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாரையும் கூப்பிட்றாங்க. உடனே முத்து கேட்குறாரு, "என்ன சந்தோஷமான செய்தி?" அப்படிங்கிறாங்க. உடனே, "கொஞ்சம் பொறுங்க முத்து. உங்கள மாதிரி வந்து டபாருன்னு நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் வந்து நல்ல நேரம் பார்த்து தான் செய்வோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "ஆன்ட்டி, நல்ல நேரம் பாருங்கள் ஆன்ட்டி." அப்படிங்கிறாங்க. "என்னம்மா உடனே பார்க்க சொல்கிற?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டியிருக்கு. நல்ல நேரம் பார்த்து தான் சொல்லணும்." அப்படிங்கிறாங்க. "என்னம்மா நீ மாசமா இருக்கியா?" அப்படிங்கிறாங்க. "இல்லை ஆன்ட்டி, அதோட சந்தோஷமான செய்தி." அப்படிங்கிறாங்க. "அதோட சந்தோஷமான செய்தியா? அதோட சந்தோஷமான செய்தினா என்னதும்மா?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, மனோஜ் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாரு." அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. "டேய், வந்த பிஸ்னஸே உன்னால் காப்பாற்ற முடியல. அவர் சூப்பர் மனுஷன். உன்கிட்ட தரேன்னு சொன்னார். உனக்கு கரெக்டாக பேசி அந்த அக்ரிமெண்ட் போட தெரியல. நீ என்னடா பிஸ்னஸ் பண்ண போகிற?" அப்படிங்கிறாங்க. "முத்து, உங்கள் வாயை மூடுங்க. எங்களுக்கு தெரியும். நீங்களே ஒன்றுத்துக்கு உதவாத நீங்களே ஒரு கார் ஓட்டி சம்பாதிக்கிறீங்க. எங்களால் பண்ண முடியாதா?" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா, அதுக்கு உடல் உழைப்பை காட்டுறேன். உன் புருஷன்கிட்ட உடல் இருக்குது, உழைப்பு இருக்கா?" அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. "மீனா, அடுத்தவங்க விஷயத்தில் உங்கள் புருஷனை தலையிட வேண்டாம்னு சொல்லுங்கள்." அப்படிங்கிறாங்க. "நீங்கள் தான் ரோகிணி தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என் புருஷனை வந்து ஒன்றுத்துக்கு உதவாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? உங்கள் புருஷனை ஒப்பிட்டு பாருங்க, தெரியும். உங்கள் புருஷன் பார்க்கில் படுத்து தூங்க தான் லாய்க்கு. அங்கே வாங்குற சுண்டில் வாங்கி தின்னுட்டு கிடக்க வேண்டியதான்." அப்படிங்கிறாங்க. "என்னடி உனக்கு வாய் நீளுது?" அப்படிங்கிறாங்க. "அத்தை, இதை விட நீளும். என் புருஷனை குறைச்சோன்னா என் வாய் நீள தான் செய்யும் அத்தை. அதை வந்து வாய் நீள்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். என் வாய் நீளணுமா நீளக்கூடாதாங்கிறது வந்து எதிர்த்தாப்புல பேசுகிறவங்கள பொறுத்தா இருக்குது." அப்படிங்கிறாங்க. "உனக்கு ரொம்ப வாய் தாண்டி." அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, "அவளுக்கு வாய் இருக்க தான் செய்யும். பேத்தி தான் இருக்கேன். அவன் நியாயமாக தான் கேட்கா. அவன் புருஷனை வந்து குறைச்சி பேசும்போது விட மாட்டான் உன்ன மாதிரி." அப்படிங்கிறாங்க. "அத்தை, நான் எதில் விட்டு கொடுத்தேன்?" அப்படிங்கிறாங்க. "நீ எதில் என் பையனை வந்து நீ விட்டு கொடுக்காம இருந்த? எல்லா வகையிலும் விட்டு கொடுத்து தான் இருக்க. இந்த வீட்டில் ஓராட்சியம் தான் நடக்கணும்னு நினைக்க. என் பையனுக்கு என்ன மரியாதை இருக்குது? என் பையனுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னா அது காரணம் முழுக்க முழுக்க நீ தான்." அப்படிங்கிறாங்க. "நான் எங்க அத்தை, என்னால் அத்தை என்னத்தை வந்துச்சு? நீங்கள் வளர்த்து விட்டீங்களா உங்கள் பேரன், அவன் பண்ணத பாடு தான் இவர் இப்படி இருக்காரு." அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்கிறாங்க, "அவன் பண்ணுற பாடுக்குன்னு அப்படி இல்லை. இந்த மொத்தத்தில் எனக்கு மன நிம்மதி இல்லை. இந்த வீட்டில் தினம் ஒரு பிரச்சனையாக வெடிச்சிட்டே இருக்குது. முதல்ல வந்து சுமூகமாக பேசுங்க. என்னதான்னு அவங்க சொல்ல வராங்கன்னு கேட்போம் முத்து. கொஞ்சம் அமைதியாக இரு." அப்படிங்கிறாங்க. "சரி சொல்லுடா." அப்படிங்கிறாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் சொன்னேன், கார் ஷோரூம் நடத்திட்டு இருந்தார். அவர் வந்து கார் ஷோரூம் என்கிட்ட கொடுக்க போகிறாரு." அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, "கார் ஷோரூம் நடத்தினா கோடிக்கணக்கில் வேணும்டா. உங்கள்கிட்ட இருக்க பணம் முடியாது." அப்படிங்கிறாங்க. "எங்கள் மாமா வந்து கூட ஒரு 15 லட்ச ரூபா அனுப்பிட்டாரு." "அப்படியேடா மனோஜ்?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா, ஒரு 30 லட்ச ரூபா பக்கத்தில் என்கிட்ட இருக்குது. மீதிக்கு லோன் போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. அது போக ஃபர்னிச்சர் கடையை நம்ம எப்படி போய் பார்த்தோமோ அதே மாதிரி அந்த கார் ஷோரூம்லேயே வந்து அவங்க வந்து லோன் போட்டு தரேன்ட்டாங்க. கம்பெனிக்காரங்க காரை கொண்டு விட்ருவாங்க. நம்மளுக்கு அதில் கமிஷன் வரும். ஒன்றுமே பிரச்சனை இல்லைம்மா. ஏற்கனவே கார் கம்பெனியில்
வேலை பார்த்த அனுபவம் இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இப்போவாவது அனுபவம் இருக்குன்னு சொல்கிறியே, எந்த தொழில் செய்கிறது எது தொழில் செய்கிறதுன்னு சொல்லிட்டு கிடந்தேன். சரி நீ அண்ணனா போனால் இந்த தொழில் பண்ணி நல்ல மாதிரி இரு அப்படிங்கிறாங்க. டேய் உன் கண்ணு படாமல் உன் பொண்டாட்டி கண்ணு படாமல் இருந்தாலே இவன் நல்லா இருப்பா அப்படிங்கிறாங்க. விஜயா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, முத்து கண்ணு போட்டு இவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் என்னங்க சந்தேகம், அந்த ஃபர்னிச்சர் கடை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட என்னென்னமோ பேசி கிடைக்கூடாமல் வாங்கிட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நான் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கல, அப்படி கிடைக்கூடாதுன்னு நினச்சா நான் வந்து அந்த ஃபர்னிச்சர் கடைக்கார்ட்ட போய் கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் அப்படி செஞ்சால் தான் வந்து அவன் கண்ணார வந்து அவனுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு அவமானப்படுவான்னு தானடா அதை வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, வாயை மூடிக்கிட்டு அவன் என்ன சொல்ல வரான்னு முதல்ல கேட்போம் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் ஷோரூம் வைக்க போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வைக்க போகிறேன் பாட்டி, என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டேன், அவர் வந்து எனக்கு நடத்த முடியல, எனக்கு உடல்நிலையும் சரியில்லை, அதனால் நீனே நடத்த நண்பான்ட்டார், அதனால் லோன்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி தரேன்ட்டாங்க பாட்டி, நடத்த போகிறேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்க பணத்தை கொடுத்து நடத்த போறியோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி மீதி பணத்துக்கு லோன் போட்டு தரேன்ட்டு இருக்காங்க, மேனேஜ் பண்ணிவிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டே அப்போ பார்ட்டிலாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லி ரவி கேட்காரு. நைட்டு பார்ட்டி உண்டு அப்படிங்கிறாங்க. என்னடா நைட்டு பார்ட்டின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. ஒன்றுமில்லப்பா அப்படிங்கிறாங்க. எப்போ நைட்டு சாப்பாடு என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரவி உன் பொண்ணாட்ட சொல்லி பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணு அப்படிங்கிறாங்க. நீ தான் ஆர்டர் பண்ணிவிடா அப்படிங்கிறாங்க. நான் ஆர்டர் பண்ணது எனக்கு ருசியாக இல்லை, உன் பொண்டாட்டி நல்ல ருசியாக ஆர்டர் பண்ணதாக அம்மா சொன்னாங்க, அதனால் சுருதி ஆர்டர் பண்ண சொல்லி அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ தோரணையாக காட்டுறாங்க சுருதி இவங்க ரோகிணி. மனோஜ் கூடுதலாக ஆர்டர் பண்ணட்டும், ரவி ஃபேமிலிக்கு தனி ஒரு பக்கெட்டு, மீனா ஃபேமிலிக்கு தனி பக்கெட்டு, அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் தனி பக்கெட்டு, பாட்டிக்கு தனியாக பக்கெட்டு, நம்மளுக்கு தனி பக்கெட்டு அப்படிங்கிறாங்க. அம்மா இவ்வளோ பேருக்கு ஆர்டர் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜும் ரோகிணி பந்தாவை சொல்கிறாங்க, இந்த பணம்லாம் பெரிய மேட்டர் இல்லை, நாங்கள் தொழில் பண்ணி ஜெயிக்கும் போது லட்ச லட்சமாக குவியும் பாருங்கள், அதுதான் எங்களுக்கு தோரணை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. பாட்டி சொல்கிறாங்க, ரொம்ப ஆடக்கூடாது, ஆடினா வந்து தரையில் நம்ம கால் படாது, அது நல்லதும் இல்லை, வீட்டுக்கும் நல்லதில்லை, உங்களுக்கு நல்லதில்லை, அதனால் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் செலவை குறைக்கிங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், அதனால் வந்து நீங்கள் அகலக்கால் வச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். 10 ரூபா வருதுன்னா 2 ரூபாயிலே 10 ரூபா வருதுன்னா அந்த 10 ரூபாய்க்குள்ளேயே வரவு செலவு பார்த்து அதுலேயும் லாபம் எடுக்க பார்க்கணும். நீங்கள் 10 ரூபா வருமானம் வருது 20 ரூபா செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. பாட்டி இதெல்லாம் வந்து அந்த காலமில்ல, இது இந்த காலம், ஸ்மார்ட் காலம், உழைக்காமே இது பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. முத்து சிரிக்காரு, அதானே உழைப்புக்கும் உனக்கும் தான் ரொம்ப தூரமே, உழைப்பை காட்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் மூளையை காட்டணுண்டா அப்படிங்கிறாங்க. அதான் உனக்கு இல்லையடா அப்படிங்கிறாங்க. டேய் மூளையோட தான்டா இது பண்ண போகிறேன், என் ஃப்ரெண்டோட ஷோரூம் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ளது, அவன் என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு மீதி லோன் போட்டு தரான்னா என்னுடைய திறமைக்கு தான்டா அப்படிங்கிறாங்க. யாருக்கு தெரியும் உண்மையிலே அந்த டீலர்ஷிப் வந்து உனக்கு தான் தரானான்னு தெரில அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு தான் தரான் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜோட ஃப்ரெண்டு நினைக்கிறார், நமக்கு டீலர்ஷிப்பே கேன்சல் ஆகிடுச்சு, நம்ம ஃப்ரெண்டு மனோஜ் வந்து ஒரு முட்டாப்பைய, அவன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிக்கியிருக்கான், அவங்ககிட்ட இருக்க பணத்தை வாங்கிட்டு விட்டுட்டு நம்ம சும்மையாவது அக்ரிமெண்ட் போட்டுவிட்டு நம்ம பாட்டில் கிளம்பிடணும், அக்ரிமெண்ட் போட்ட மறுநாளே வந்து அவன் கம்பெனிக்காரன் கார் எடுத்து போயிடுவானோ, கடைசியில் அந்த கட்டடத்தை வச்சுட்டு உட்காந்துருப்பான். அந்த கட்டடம் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா தான் இருக்கும். நான் ஆஸ்பரா சைடு தான் வீட்டுக்கு முன்னாடி போட்டு வச்சுருக்கேன், அது ஒரு 4 லட்ச ரூபா இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். ஏன்னா அவனாச்சு மனோஜ் ஆச்சு கம்பெனிக்காரனாச்சு, நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு தான் டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு போகிறோம், இல்லைனா அந்த தொழிலை நான் விடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. மனோஜ் ஏமாற போகிறதே தெரியாமல் வந்துட்டு நான் பெருசாக பண்ண போகிறேன் அப்படின்னு பயங்கர பந்தா பண்ணிகிட்ருக்காரு. இப்படியா இருக்கு இந்த சூழ்நிலையில் ரோகிணி மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க்லேருந்து பணம் கொடுக்கல, சிட்டிக்கு பணம் கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே ஸ்டேஷனுக்கு கூட்டி விட்றாங்க. ரோகிணி ரொம்பவே இப்போ ஆன்ட்டி ஏசுகிறாங்க. ஏசுனோன்னே ஆன்ட்டி ஏசுறீங்க, ஒரு தொழில் பண்ணும்போது முன்ன பண்ண வரும், அதுக்கு வாங்குறது தான் கொடுக்குறது தான், வித்தியாசம் வாங்கி கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே மனோஜுக்கு பயங்கர கடுப்பாகுது. அந்த பணத்தை செட்டில் பண்ணுறாரு. செட்டில் பண்ணோன்னே அங்கே வந்துட்டு கொடுக்க அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாகுது. அப்போ அவர் ஃப்ரெண்ட்டை சொல்கிறாரு, கொஞ்சம் அமௌண்ட்டு செலவாயிருச்சு, 29 லட்ச ரூபா இருந்துச்சு, 6 லட்ச ரூபா செலவாயிருச்சு அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நண்பா உனக்காக தானே அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லையே நம்ம நண்பன் வந்து இதுக்கெல்லாம் நம்ம இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவர்கிட்ட போய் சரி நண்பா நம்ம நாளைக்கு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி நண்பா அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மனசுக்கு பயங்கர கடுப்பு. நம்ம அக்கௌண்ட்டில் 29 லட்ச ரூபா இருந்துச்சு, 6 லட்ச ரூபா வேஸ்ட்டாக போச்சு, இந்த வித்யாவால் தானே, வித்யாக்கிட்ட கேளுன்னா அது பதிலே சொல்ல மாட்டா, நம்ம இன்னும் இப்படி விட்டுட்டுருக்கூடாது, நேராக வித்யாவை பார்த்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு வித்யாவை பார்க்க போகிறாங்க. வித்யா வீட்டில் இல்லை. அம்மா பக்கத்தில் கேட்குறாங்க, அந்த பொண்ணு வேலைக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. வேலை செய்த இடத்துக்கு தேடி போயிடுறாங்க. வித்யா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உங்களை தேடி மனோஜ்னு ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படிங்கிறேன். மனோஜ் வந்திருக்காரா, மனோஜ் எதுக்கு என்ன தேடி வராரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ஃபோன் அடிக்காங்க, ஏண்டி ஓம் புருஷனுக்கிட்ட என்னை தேடி வராரு, அதுவும் வேலை செய்கிற இடத்துக்கு அப்படிங்கிறாங்க. நான் மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ரோகிணி ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி ஃபோன் அடிச்சோன்னே ஓஹோ நம்ம
வந்து வித்யாவை வந்து பார்க்க வந்திருக்கோன்னு சொன்னோன்னா அவள் ஃபோன் அடிச்சிருப்பா, நம்ம ரோஹினி ஃபோன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே என்ன விஷயமா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கெல்லாம் அசிங்கம் இல்லை, வெக்கமா இல்லை அப்படிங்கிறாங்க. இது வேலை செய்த இடம், கரெக்டாக பேசுங்க, பேருங்க, என் ஃப்ரெண்டோட புருஷன்னு பார்க்குறேன், பேருங்க அப்படிங்கிறாங்க. என்னடி ஃப்ரெண்டோட புருஷன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது டக்கால்ட்டி பேசிகிட்டு இருக்கேன். நீ கடன் வாங்கிட்டு ஊராக கடன் வாங்கி வச்சுருவேன், நானே என் பொண்டாட்டி அசிங்கப்படணுமோ, என் பொண்டாட்டி சொல்லி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மாற்றி பேசுகிறாரு. என்ன ரோஹினி சொல்லி தான் நீங்கள் வந்தீங்களா அப்படிங்கிற. ஆமாம், ரோஹினி சொல்லி தான் வந்தேன். நீ அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸில் போய் கேட்டு பணத்தை வாங்க, அது சரி வராது, அவளுக்காக தான் நான் லோனை எடுத்து கொடுத்தேன் வச்சேன்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வித்யாவுக்கு பயங்கர வயிற்றுச்சலாக இருக்குது. இந்த ரோஹினி நம்மளுக்கே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தரணும், இவள் வந்து பண்ணுற ஃப்ராடுக்கெல்லாம் நான் துணை போயிருக்கேன். இப்போ என்னன்னா அவள் பணத்தை வாங்கிட்டு லோனை வாங்கிட்டு கண்டதுக்குள்ளேயே செலவு பண்ணிவிட்டு எண்ணி வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். அவளுக்கு எவ்வளோ இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் ஒய்ஃபுக்கு நான் துட்டு கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறேன். துட்டு கொடுக்க வேண்டியது இல்லையா? பேங்க்லேருந்து என் ஒய்ஃப் வந்து பணம் பேங்க்கில் இருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி பணத்தை வாங்கிட்டாங்க, என் கையில் நான் கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. என் ஒய்ஃப் உனக்கு தானே லோன் போட்டு தந்துருக்கா, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக கேட்காம என்ன அனுப்பி கேட்டிருக்கா, ஒழுங்காக பணம் வந்தாகணும், இல்லைன்னா நடக்கதே வேறு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. வேலை செய்த இடத்துல அவங்க அதில் வரவங்க வராங்க, கைச்சார் வராங்க. அப்போ என்ன இங்கே பிரச்சனை வந்துட்டுருக்கு, என்ன வேலை செய்த இடத்துல வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு வச்சுட்ருக்காரு அப்படிங்க. ஒன்றும் சார் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டு மனநல பாதிக்கப்பட்டு நடக்கதே வேறு அப்படி இப்படின்ட்டு இருக்காரு. உடனே மனோஜ் மரியாதையாக பேசுங்க, போயிருங்க, உங்கள் ஒய்ஃபு தான் எனக்கு பணம் தரணும், நான் அவளுக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை, அவள் என்னெல்லாம் டக்காலிட்டி பண்ணியிருக்கான், அந்த அவளை டக்காலிட்டிக்கு நான் பின்னாடியே போயிருக்கேன், இங்கே வந்து வேலை பேசுகிறவளை வச்சுக்காதீங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்க. நான் எங்கே காலி பண்ணணும், பணம் தான் காலி பண்ணும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக பேருங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு எங்கடி மரியாதை, மரியாதையாக பேசி ஏடி கிடின்னு பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. எனக்கு என் பணம் வந்தாகணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காரு. தர முடியாதனால முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. தந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கையை இழுக்கிறாரு. கையை பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு செவட்டிலே 4 வாங்குறாங்க. அவனு என்ன எல்லோரும் என்ன வித்தியா அப்படிங்கிறாங்க. தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான், வர மீறி பேசிகிட்டு இருக்கான், வெளியே போயிரு அப்படிங்கிறாங்க. இன்னும் சரியான கடுப்பான மனோஜ் வந்து நேராக ரோஹினி பண்ணிட்டாங்க. ரோஹினி உன் ஃப்ரெண்டு என் மேலே கை வச்சிட்டா அப்படிங்கிறாங்க. வித்தியா அவன் மேலே கை வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வித்தியா எப்படி பண்ணியிருக்க, என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்டி நீங்களாம் ஒரு ஆளாடி, உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து நீ பண்ண தப்புக்கெலாம் நான் கூடயே வந்துட்டு இருந்தேன், இப்போ நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கேன், அந்த பேங்க்கில் நான் ஆட்டி லோன் எடுத்தேன், நீ தானே லோன் எடுத்த, அந்த சிட்டிக்கிட்ட எனக்காக வட்டிக்கணும் உனக்காக தானே, 2 பக்கம் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அவன் புருஷன் வந்து கேட்டுட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. அதாங்க வந்திருக்கானா, எனக்கு தெரியாடி, சாரி நல்லா நடிக்காடி, புருஷன்டின்னு சொல்லி விட்டு நான் அசிங்கப்படுத்தானே விட்டேன், அந்த என் வேலையை கெடுத்துடணும், நீ நல்லா இருக்கணும் அப்படி தானே, நீ சம்பளத்துக்கு வேலை பார்க்குற, அந்த வேலையை உனக்கு போக போகுது, எனக்கு இந்த வேலையை போகணும் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. நடி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது ரோஹினி, என்கிட்ட வேணால் பணத்தை மட்டும் தந்துரு, என்கிட்ட ஒதுங்கிற, எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன வித்தியா இப்படி பேசுகிற அப்படிங்க. என்ன வித்தியா இப்படி பேசுகிறேன், என் வேலை கெடுக்கு வந்து பேசுகிறாரு உன் புருஷன், என் புருஷனை கை நீட்டிருக்க வச்சுருக்கேன்னு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே உன் புருஷன் என்ன பண்ணான்னு முதல்ல கேளு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோஹினி மறுபடியும் மனோஜ் கொண்டீங்க, மனோஜ் என்ன பண்ணியிருக்க முதல்ல இங்கே வா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வர முடியாது, அவள் என் மேலே கை வச்சிட்டா, நான் வரமாட்டேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அவள் லேடி, நீ ஜென்ஸு, அவள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் நீ ரிமாண்ட் ஆகிடுவா, ஓடி வந்துரு, அப்புறம் ஜெயிலில் தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லி நீ சொல்கிற அப்படிங்கிறாங்க. பிறகு சட்டம் வந்து அவங்களுக்கு சார்பாக தான் இருக்குது, உனக்கு சார்பாக இல்லை, உடனே வீடு வந்து சேரு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை முகம் வீங்கிருக்கு. இன்னும் அவர் வந்து ஹாலில் உட்காந்துருக்காரு ரொம்பவே கடுப்பில். உடனே முத்து வராது, என்னடா முகம் வீங்கிருக்கு, எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் முகத்தில் ஒரு குடுப்பு கொடுத்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து டேய் மனோஜ் ஆமாடா முகத்தில் யாரும் அடித்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற. ஒன்றும் இல்லைம்மா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லையா, அதான் யாரோ கொடுப்பு கொடுத்துருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. முத்தும் கேட்குறாங்க, விஜயாவும் கேட்குறாங்க. டேய் மனோஜ் என்ன தாண்டா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜய் உடனே ரோஹினி வராங்க. ஒன்றும் இல்லத்த மனோஜ் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. நான் வரலை அப்படிங்கிறாங்க. ஏன் வரலை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் அசிங்கப்படுத்தாதங்க, வாங்க ரூமுக்கு அப்படிங்கிறாங்க. நான் வரலை, ஏம்மா ஒழுங்காக வித்தியாட்ட எவ்வளோ பணம் வாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வித்தியாக பணம் வாங்கணுமா, அந்த 6 லட்ச ரூபா, அந்த 6 லட்ச ரூபா வாங்க சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. ரோஹினி நானே கேட்கணும்னு நினச்சேன், நீ பணக்கார பொண்ணு, கேட்குறவங்களுக்கெல்லாம் நீ பணம் கொடுக்குற, அது போக வந்து லோன் எடுத்துலாம் கொடுத்துருக்க, அது நல்லதில்லை, அவங்களுக்கு வித்தியாவுக்காக நீ மனோஜ் எதுக்கு பணம் கொடுக்கணும், உங்கள் அப்பா அனுப்பின பணத்தை எதுக்கு கொடுக்கணும், அவன் உனக்கு ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டோடு வச்சுக்கணும், நான் தான் சொல்லியிருக்கேன், அந்த வித்தியாட்டெலாம் ஓவராக வச்சுக்காத, அவட்ட சரியாக பழகாத வைக்காதான்னு சொல்லியிருக்கேன், அவட்ட பணத்தை கேளு அப்படிங்கிறாங்க. அத்தனை இப்போ பணத்தை கேட்டுட்டேன், அவள் வந்து 3 நாளில் தாரன்ருக்கா, 3 நாளில் தந்துடுவா அப்படிங்கிறாங்க. ரோஹினி அவன் 3 நாள்லையும் தரமாட்டா, 1 நாளையும் தரமாட்டா, அவளாம் சொன்னது சேர்ந்தது என்னதுன்னா அவன் பொண்டாட்டி தான் எனக்கு பணம் தரணும், அதனால் நான் தர முடியாது அப்படிங்கிறாங்க. இன்னும் இப்படி சொல்கிறாள், அந்த வித்தியாவுக்கு நான் ஆகட்டும் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஆண்டி நீங்களாம் கேட்க வேண்டாம், மனோஜ் கேட்டதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் மேலே தப்பு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. டேய் என்னடா செஞ்சேன், வேறு இவங்க அவள் எதுவும் கொடுப்பு கொடுத்தாளா அப்படிங்கிறாங்க. டேய் நான் பேசினேன், ரொம்ப ஓவராக பேசி என் கை மேலே கை வச்சுட்டா, அவளை சும்மா விடக்கூடாது, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முத்து, நீ வா அப்படிங்கிறாங்க. மனோஜ் வேண்டாம், அவன் மேலே கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீ தான் மாட்டுவீங்க அப்படிங்கிறாங்க. என்னை சொல்கிறாங்க, ஆண்களுக்கு சட்டம் இல்லை, பெண்களுக்கு தான் சட்டம் இருக்குது, அதனால் நீங்கள் மாட்டிப்பீங்க மனோஜ், நீங்கள் எதுக்கு அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு போகிறீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க.
என் ஒய்ஃபை ஏமாற்றி பணம் வாங்கினா நான் வந்து சும்மா விடுவேனா வைக்க வேணாம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நான் தான் முதல்ல சொன்னேனே உன் பொண்டாட்டி வந்து வித்யா கூட சேரக்கூடாது, அவளாம் உனக்கு ஆளா, நீ எவ்வளோ பெரிய பணக்காரி, அவள் அண்ணாடங்காச்சி, அவட்டையா நீ பேச நான் சொல்லியிருக்கேன் உன் பொண்டாட்டிட்ட அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு, டே உண்மை இதுன்னு உங்களை விசாரிச்சுக்கிட்டு செய், சரியா? உன் பொண்டாட்டி அவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா, அவங்க தான் பணம் தரணுமான்னு தெரியலை, ஒருவேளை வந்து யார் சொல்லுது உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல, அதனால் வந்து விசாரிச்சுட்டு செய்யடா அப்படிங்கிறாங்க. டேய் என் பொண்டாட்டிலாம் வந்து யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியது வராது, எனக்கு தெரியும், அவள் பெரிய கோடீஸ்வரி, அவன் எதுக்கு பணம் வாங்க போகிறான், அந்த வித்யாவோட அம்மா செலவு தான் வச்சு கொடுத்துருக்கான், டிடி வாங்கினதும் அப்படி தான், பேங்க் வாங்கினதும் அப்படி தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அதை நீ சட்டப்படி செய் அப்படிங்கிறாங்க. இவட்ட தான் ஒரு ஆதாரம் இல்லையே அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, முத்து எங்கள் விஷயத்தை தலையிடாங்க, நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் விஷயமா இது பொது கதையாகிட்டு உங்கள் ரூமில் வச்சு பேசுனீங்கன்னு நான் கேட்க போகிறதில்ல, ஹாலில் வச்சு பேசணும் நான் கேட்க தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நீங்கள் முதல்ல ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ரூமுக்கு வரதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வித்யாவுக்கு என் முன்னாடி நீ ஃபோன் அடிச்சு எப்போ மணந்துருவான்னு கேளு அப்படிங்கிறாங்க. அவள் தான் 3 நாளில் தரேன்னு சொல்லிட்டாளே அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க வித்யா. சரி விஜய் நம்ம ரோகிணி ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி ஃபோன் அடிச்சுனா வித்யா என்னடி சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏண்டி பணம் எப்படி தருவேன் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கடி பணம் தரணும் அப்படிங்கிறாங்க. இல்லடி நம்ம பேசி வச்சோம்லாம் அப்படிங்கிறாங்க. ஓ தரேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே என்ன நம்ம பேசி வச்சோம்னு சொல்லுத அப்படின்னு சொல்லி முத்து கேட்காரு. இல்லை அந்த பண விஷயமாக பேசி வச்சது தான் முத்து, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, எங்களுக்கு தெரியும், இந்த 6 லட்ச ரூபாலாம் எனக்கு மேட்ரு கிடையாது, எங்கள் அப்பாவே பெரிய கோடீஸ்வரன், ஏன்னா எங்கள் அப்பா இன்னும் ஒரு 10 நாளில் வெளில வந்துடுவார், வெளில வந்தோன்னே எத்தனை கோடி வேணாலும் தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இது உனக்கு ஒரு பெரிய மேட்ரு இல்லை, இருந்தாலும் மனோஜ் கையிலேருந்து கொடுத்துருக்காமலாம்மா அப்படிங்கிறாங்க. இதுவே எங்கள் அப்பா அனுப்புனது தானே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. எங்கள் மனோஜ் முழிக்காரு, நம்மளும் உள்ளதை சொல்ல முடியல, உங்கள் அப்பா அனுப்பின போனாங்கன்னு சொல்லிட்டு ரோகிணியை முளைச்சிக்கிட்டே ரூம் பார்த்து போயிடுறாங்க. பின்னாடியே ரோகிணி போகிறாங்க. ரோகிணி நீ ஏன்ட்ட இதுதான் உண்மை சொல்கிற, அந்த வித்யா தரவாலாம் தரமாட்டாளா அப்படிங்கிறாங்க. 3 நாளில் தரேன்னு சொல்லியிருக்காளாங்க, ஏங்க நீங்கள் பண்ணுறீங்க, ஏன்னா நான் கூட யார்ட்டையே வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு வாங்கி தரணும் அவள் பணத்தை, 6 லட்ச ரூபா அவள் தான் தந்தாகணும் அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு வந்து பணத்தை வாங்கிட்டான், மீதி பணத்தை கொடுத்துட்டேன், அவன் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு நாளைக்கு வர சொல்லியிருக்கான், நம்ம அக்ரிமெண்ட் எல்லாமே போகணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டிலேருந்து எல்லாருமே கூப்பிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே பயங்கர புல்டப் பண்ணுறாங்க, கோட்டு சூட்லாம் போட்டு பயங்கரமாக நிற்காரு மனோஜ். ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். சரி ரைட், நம்ம ஆள் வந்து கம்பெனி ஆரம்பிக்க போகிறாரு, இன்னும் இந்த 6 லட்ச ரூபாய் கேட்க போகிறதில்ல, பயங்கரமாக வருமானம் இருப்போகுது, சாதாரண கிடையா, கார் ஷோரூம்னா எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கற்பனை கோட்டை பண்ணதாங்க. இந்த சூழ்நிலையில் பத்திரத்தில் ஆஃபீஸில் நின்றுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது, அவர் ஃப்ரெண்டு வருவாங்க பார்த்துட்ருக்காங்க. கடைசியில் ஃபோன் அடிக்காங்க, சில சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ நேராக கார் ஷோரூம் போகிறாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு ஆள் கதவை அடைச்சிட்ருக்காரு. என்னங்க கார் ஷோரூம் அடைக்கிறீங்க, ஓனர் எங்கே அப்படிங்கிறாங்க. ஐயா இந்த டீலர் கேன்சல் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, இவர் ஒழுங்காக விற்று கொடுக்கலையாம், கம்பெனி கொடுத்த கார் எல்லாமே இவர் விற்றுட்டு பணம் கம்பெனி கட்டவே இல்லையா, அதனால் இவர் டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க, இந்த கடையை கூட கேஸ் போட்டிருக்காங்க, அதனால் ஏலம் போட போகுது. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் வேறு இதை நம்பி பணம் கொடுத்துருக்கேனே அப்படிங்கிறாங்க. நீங்கள் விசாரிச்சுலாம் கொடுக்கணும், முட்டாள்தனமாக நீங்களே கொடுத்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்க மட்டும் 4 பேர் இடத்துல விசாரிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை ஃபோன் அடிக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம், இன்னும் வரலையாப்பா, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும்லப்பா, நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், வீட்டுக்கு எப்படா ரிஜிஸ்டர் வருவார், அதுக்கு பணம் கட்டினா தானடா அந்த நம்பரை உண்டு அப்படிங்கிறாங்க. டேய் முதல்ல ஃபோனை வை, அப்பாட்ட ஃபோனை கொடு, அப்பா நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்றாங்க. எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. மனோஜ் ரோகிணி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. முத்து வராரு. நீங்கள் என்னடா நடந்துச்சு அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னடா நடந்துச்சு சொல்லி தொலையண்டா அப்படிங்கிறாங்க. டேய் பணத்தை ஏமாற்றி போயிட்டான்டா அப்படிங்கிறாங்க. உன் ஃப்ரெண்டு பணத்தை ஏமாற்றி போயிட்டானா, அப்புறம் உன் ஃப்ரெண்டு ஒன்றே மாதிரி தான் இருப்பான், ஏப்பா பேசாமல் என்னை போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் கொடுத்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. நீ முட்டாளாக இருக்க போய் தான் அப்படி செஞ்சுருக்க, அவனே சீட்டிங், அவன் படிக்கும்போது அவன் சீட்டிங்க அப்படி இப்படின்னு நீனே என்கிட்டே சொல்லியிருக்கேன் அவனை பற்றி, இப்போ அவன்கிட்ட கொடுத்தவங்க அந்த கார் ஷோரூம் காரன்ட்டே கொடுத்த அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவனே பெரிய சீட்டிங்னு சொல்லிட்டு தான் அந்த டீலர்ஷிப்பே கேன்சல் பண்ணாங்க. அது பெரிய அளவில் பிரச்சனை வந்துச்சு, அது நியூஸ்லேயே வந்திருக்கு, அதை நீ பார்க்கலையா? நான் வேறு ஏதோ ஷோரூம் நினச்சேன், நீ அந்த ஷோரூம் காரன்னு தெரியுமே, கேட்டால் அவன் ஃப்ரெண்டு தானே வச்சுருந்தான் அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட தான் வச்சேன் அப்படிங்கிறாங்க. எப்பா இவன் சரியான சர்வ முட்டாளுப்பா, கொள்ள பணமும் போச்சு, இன்னும் அவ்வளோதான், சீன் ஓவர் அப்படிங்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, அதான் பணம் இருக்க தும்புரில் ஆடக்கூடாது, 4 பேர்கிட்ட யோசனை கேட்கணும், 4 பேர்கிட்ட யோசனை கேட்டால் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நல்லா தீர்க்கவும் அப்படி எடுத்தாச்சு. என்ன பாரு பணம் போச்சா, ரோகிணி அப்பா நீ இன்னும் மதிப்பாரா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரோகிணி அப்பாலாம் ஏன் மதிக்கலை, அவர் வெளியே ஒரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறேன், அவங்க அப்பா தந்த பணத்தை நீ தொலைச்சிட்டேன்னா அவங்க அப்பா கேட்க மாட்டாரா வைக்க மாட்டாரா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாருமா அப்படிங்கிறாங்க. டேய் அவள் அப்பா பெரிய கோடீஸ்வரடா, கேட்க மாட்டார், இன்னும் பணம் போச்சுடா, இதுக்கு என்னடா செய்யுது முத்து, உங்கள் அண்ணனுக்கு ஏதாவது உதவி செய்யடா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, ஏங்க அவங்க விஷயத்தில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க,
அவங்களுக்கு காருக்கு ஆஃபர் இருக்கும், நீங்கள் பாட்டில் கார் ஓட்ட போங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சரிம்மா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இப்படி தான் பேசவே தான் முத்து இப்படி கரெக்டாக சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க, மனோஜுக்கு வந்து ஒரு பணமும் திரும்பி கிடைக்கூடாதுன்னு நினைக்கான். முத்து நல்ல புத்தியும் கிடையாது, மீனாவுக்கு நல்ல புத்தி கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏதாவது வகையில் கேட்டால் எங்கள் விஷயத்துலேயே அந்த தலையிடுதுன்னு சொல்லிட்டு அந்த ரோகிணியும் கேட்பா, அந்த மனோஜும் கேட்பாப்புல. அப்படி கேட்கும்போது எப்படி அவங்க ரெண்டும் தலையிடுவாங்க? ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கோம்னா, ஒரு மேடு பள்ளம் இருக்குன்னா எல்லோரும் கேட்க தான் செய்வாங்க. ரூமில் பேசும்போது தெரியாது, ரூம் விட்டு வெளில வரும்போது ஹாலுக்கு வரும்போது எல்லோரும் கேட்க தான் செய்வாங்க. அதை எங்கள் விஷயத்தை தலையிடாதாங்க, உங்கள் விஷயத்தை தலையிடாதாங்கன்னா அப்புறம் போச்சுல்ல, இப்போ என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. சரி முத்து, ஸ்டேஷனில் போய் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எர்ணாகுளம் வந்து சொல்கிறாங்க. ஏப்பா மனோஜ் சொல்லட்டுமா, நான் போகிறேன், உங்கள் சொல்லுக்கு நான் மரியாதை கொடுக்கும்பா, பிறகு ஏன் விஷயமா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஸ்டேஷனுக்கு முத்து வந்தால் உள்ளே தெரிஞ்சுட்டு நம்மளே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு நேராக போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. அப்புறம் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க, எந்த எவிடன்ஸ் இல்லாமல் எப்படி வாங்கி தர முடியும், இந்த ஜீவாட்டிலேருந்து பணம் வாங்கி தந்தோம் அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்லேருந்து மாறி போயிருக்கு, அது எவிடன்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க தந்தால் வாங்கிக்கோங்க, இல்லைனா சிவிலில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சார் சிவிலில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு வக்கீலை போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நேராக ஒரு வக்கீலை போய் பார்க்குறாங்க. வக்கீலை பார்த்தோன்னா அவர் வந்து, நான் வந்து இதை செய்ய வாய்ப்பு இல்லை, ஆனால் வந்து ஏதோ ஒரு வகையில் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், நீங்கள் ஃபீஸாக ஒரு 50,000 கொடுத்துட்டு போங்க அப்படிங்க. 50,000 ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் 50,000 ஆனால் தான் நான் வந்து கேஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே சார் என்கிட்ட இல்லையே சார் அப்படிங்கிறா. அப்போ ஒன்றும் செய்ய முடியாது தம்பி, கிளம்புங்க சார், இந்த இலவசமாக எதுவும் பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. தம்பி இலவச போட்டு கோர்ட்டில் போய் பாருங்கள், கிடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் வந்துடுறாரு. உடனே வீட்டுக்கு வராரு ரொம்ப சோகமாக. என்னடா பெட்டிஷன் கொடுத்தியா அப்படிங்கிறாங்க. டே ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் எடுத்துக்க மாட்டான்டாங்கடா அப்படிங்கிறாங்க ஸ்டேஷனில். பரவா இவ்வளோ படிச்சிருக்க, ஆதாரம் இல்லாமல்னா யார் கேஸ் எடுப்பா, நீ கொடுக்கும்போதாவது ஏதாவது ஒரு பேப்பர்லையோ இல்லைனா அக்கௌண்ட்லேயே அனுப்ப எதையாவது ஒரு ஆதாரமாக வச்சுருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைடா என் கிளாஸ் மட்டும் ஒன்றும் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. உன் கிளாஸ் மட்டும் ஒன்றே மாதிரி தானே இருப்பான், அவன்கிட்ட நீ கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மனோஜ் நினைக்கிறார், நம்மள மாதிரி தான் அவன் இருப்பான், நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க. இவன்கிட்ட இப்படி கொடுத்து ஏமாந்துட்டா, அவனை பார்த்தீங்களா வச்சிங்களாங்கிறாங்க. உடனே டேய் நீனே ஒரு காரியக்காரன், உன் கதை ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சிருக்க, பயங்கர பில்டப் இப்படி பண்ணிகிட்டு இருப்பேன், ஒன்ட்டே அடிச்சு போயிட்டானா ரைட், ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை எங்கிட்டலாம் போலப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவன்கிட்ட பணத்தை வேணும்டா அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு காலமும் வாங்க முடியாது, என்ன அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாது, அவன் வந்து பெரிய பெரிய கம்பெனி, கார் கம்பெனியை ஏமாற்றி பல கோடி ரூபா அடிச்சிட்டான். கடைசியில் அவன் கடவா புல்லுக்கு கொஞ்சம் போகணும் கிடைக்கிறதுக்காக அவன் பணத்தையும் அடிச்சிட்டான், 23 லட்ச ரூபா அடிச்சிட்டான். இன்னும் அவ்வளோதான், பேசாமல் உனக்கு எங்கேயாவது கூலி வேலை பார்த்து கொண்டாடி பிள்ளையை காப்பாற்ற வெளியே பாரு அப்படிங்கிறாங்க. டே நான் இப்போ தான்டா கல்யாணம் முடிச்சிட்டேன், பிள்ளைலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி அப்போ அந்த கஷ்டம் இல்லை, பொண்டாட்டி மட்டும் தானே காப்பாற்றணும், எங்கேயாவது வேலை பார்த்து உழைச்சிக்கா, ஒரு ஹோட்டலில் ஒரு சப்ளையர் வேலையாவது பார்க்க முடியாத அவனால் அப்படிங்கிறாங்க. உடனே மனசு ரொம்ப கடுப்பாகுது. ஏற்கனவே நம்ம சப்ளையர் வேலை பார்த்து அந்த வேலையும் நம்ம கெடுத்துட்டோம், இப்போ என்ன வேலைக்கு போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நினைக்கிறேன், நம்மகிட்ட கார் இருக்கலாம், பேசாமல் முத்துட்டு சொல்லி கார் ஸ்டாண்டில் போட்டு காரை ஓட்டிடுறோமா அப்படின்னு நினைக்காங்க. அப்போ முத்துட்டு சொல்கிறாரு, பையன் அந்த பணம் வாங்க வாய்ப்பே இல்லை முத்து, இனிமேல் நான் வேலைக்கு போனால் தான் சரி வரும் அப்படிங்கிறாங்க. சரி சரி ரைட், இப்போமாவது புத்தி வந்துச்சு, ஏதாவது வேலைக்கு போ அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கார் நம்ம உங்கள் கார் ஷெட்டில் போட்டு காரை ஓட்டலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. டேய் இது வந்து வீட்டுக்கு ஓட்டுறதுட்டா, வாடகை ஓட்டுறது இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும்டா, நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே போகிறாருன்னு சொல்லு, நான் நைஸாக போட்டு ஓட்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் ஃபைன் போட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒரு ஆஃபர் கூட சிலதை எனக்கு மாற்றி விடு அப்படிங்கிறாங்க. டேய் சட்டப்படி என்ன செய்யணுமா தான் செய்யணும், அதெல்லாம் பண்ண முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, பார்த்தியா மனோஜ், நீனே இறங்கி போகிற ஒன்று செய்யலான்னு சொல்லிட்டு, அவன் நீ முன்னேறக்கூடாது நினைக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவன் சட்டத்தை சொல்கிறான், நீங்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு செய்கிறீங்க, அது நடக்காது, விடுங்க, வேறு ஏதாவது வேலையை தேடுறா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாரு. உடனே ரோகிணி ரொம்பவே ஏசுகிறாங்க மனோஜ், நீ எதையுமே சிந்திக்காமல் பண்ணிடுவியா, ஏன்ட்ட கேட்டு நீ செய்ய வேண்டியதானே வைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, கார் ஷோரூம் வருதுனால நான் அப்படி செஞ்சுட்டேன், என் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு கையில் இருந்த பணத்தை கொடுத்துட்டேன், இப்போ என்ன இப்படி ஆயிடுச்சு, உன் வேலை வேறு எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சா, இந்த வித்தியாவுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்க வச்சுருக்க, திருப்பி கேட்க மாட்டேங்கன்னு சொல்லி கோவம் இருந்துச்சு, அதனால் நான் வந்து எதுவுமே கேட்காம கொடுத்துருவேன் ரோகிணி, இன்னும் அவ்வளோதான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க, ஏன் பார்லரையும் விற்றுட்டேன், நானும் என் தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், நீங்களும் இனிமேல் தான் வேலை தேடணுங்கிறீங்க, என்னையும் என்றைக்கு வேலை விட்டு பட்ட போகிறாங்களோ தெரில அப்படின்னு இருக்கீங்க. என்ன சொல்கிற ரோகிணி, உன் சொந்த பார்லர் தானே அப்படிங்க. ஆமாம் என் சொந்த பார்லர் தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் நினைக்கிறார், சரி நம்மகிட்ட ஒன்றுமே இல்லாட்டணும், ரோகிணியாக சம்பாதிக்கிறா, வீட்டு செலவில் அவள் பார்த்துக்குவா அப்படின்ட்டு படுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணிக்கு பயங்கர கடுப்பு, இவன் பணத்தையும் இழந்துட்டான், நம்மக்கிட்டேயும் பார்லர் இல்லை, பார்லர் இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கோம், அது இன்றைக்கி தெரிஞ்சு சிந்தி சிதற போதா தெரியல, அதுபோக இந்த வித்தியா 3 நாளில் பணம் தரேன்னு சொல்லியிருக்கோம், எப்படி வாங்கி கொடுக்க போகிறோமோ தெரில, இல்லை யார்கிட்ட தான் கடை வாங்கன்னு தெரியல, இந்த சிட்டிக்கிட்டே ஆத்திர அவசரத்துக்கு வாங்க, அவனும் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மகிட்ட இருக்க பணத்தை வாங்கிட்டான், இனிமேல் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில்
ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ சிட்டி பார்க்குறாரு, உங்கள்கிட்ட பணம் வாங்குறதுக்கு வந்துட்டு அவசரம் இல்லை எனக்கு. அந்த முத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நான் நெருக்கடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சேன். சரியா இது நினச்சிக்கிடாது போ அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் நினைக்கல. முத்தை நீங்கள் நெருக்கடி பண்ணால் நீங்கள் என்கிட்ட கேட்டுருக்கலாம். அவனுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு அவனுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிங்களோ அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறேன். என்னம்மா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கும் என் வீட்டுக்காரருக்கு முத்தை பிடிக்கவே பிடிக்காது. முத்தை நீங்கள் எது பண்ணாலும் நான் வந்து அதுக்கு சப்போர்ட்டு தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம். அவனுக்கு ஏதாவது பண்ணால் நீ எதுவும் உதவி பண்ணுவியாம்மா அப்படிங்கிறாங்க. அவன் வந்து தொழில் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணாலும் நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, ஒரு உதவி எனக்கு செய்ய வேண்டியிருக்கு, அந்த உதவி நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு 10 லட்ச ரூபானாலும் தரேன் அப்படிங்கிறாங்க. நல்லா இருப்பீங்க, முதல்ல எனக்கு ஒரு 6 லட்ச ரூபா கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மீதியை கூட கொடுங்க, நீங்கள் என்னனாலும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாமா, அவன் காரை வச்சு தானே ஓட்டிகிட்டு இருக்கான், அவன் கார் இன்ஜின் போயிட்டான், அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் வந்து அவன் கார் இன்ஜினில் நான் சீனி போட்டுருவேன். அவன் எப்போ உள்ளே தூங்கிட்டு இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லணுமா. ஏன்னா திடீர்னு அவன் எந்திரிச்சு வந்து வாக்கிங்லாம் வரதை நான் கூட பார்த்துருக்கேன். அவன் வீட்டு வாசலில் வந்து நிற்பான், தூக்கம் வரல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதனால் வந்து நாங்கள் இன்ஜினை திறந்து சீனி போடையில் அவன் வந்துட்டான்னா பெரிய பிரச்சனையாயிரும். இப்போ வேணால் ஆஃபீஸுக்கு வா, உனக்கு ஒரு 6 லட்ச ரூபா தரேன், வாங்கிக்கோ, மீதியை வந்து முடிச்சோன்னே தரமா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. அவர் ஒரு 6 லட்ச ரூபா கொடுக்காங்க. இதை வந்து சத்யா பார்க்குறாங்க. ஆனால் சத்யாவுக்கு வந்து எதுக்கு கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு தெரில. என்ன சிட்டி நீ 6 லட்ச ரூபா கொடுக்க, அவகிட்ட வந்து 2 லட்ச ரூபாய்க்கே போலீஸில் போய் வாங்கினேன், இப்போ என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை இவ தேவைப்படுது இது ஒரு கதைக்கு அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா வந்து அப்படியா சரி ரைட்டு அப்படின்ட்டு மறைஞ்சிக்கிறாரு. இந்த சூழ்நிலை 6 லட்ச ரூபா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. மனோஜ் நம்ம கொண்டு இதை கொடுத்துடலாம், வித்யா அந்த மாதிரி இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யாவை பார்க்க போகிறாங்க. வித்யா பார்த்துட்டு வித்யா அப்படிங்கிறாங்க. ஏன்டா நீ பேசாத அப்படிங்கிறாங்க. எடி விட்றி, நான் தானே சொன்னேன், நீ தான் என்கிட்ட 6 லட்ச ரூபா தந்துட்டியே அப்படிங்க. எங்கடி தந்தேன், நீ என்ன அசிங்கப்படுத்திகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஒரு வகையில் பணம் கிடச்சிருச்சு, நீ தந்ததாக என் வீட்டில் கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைடி, என் வேலை செய்த இடத்துல வந்து நீ அசிங்கப்படுத்தாரு, அதை எப்படி மாற்ற முடியும். உன் புருஷனை வாங்கி கை நீட்டினதுக்கு வந்து நீ வந்து சொல்கிற என் புருஷன் அப்படி பண்ணிட்டே அப்படி பண்ணிட்டு, உன் புருஷன் என்ன வந்து வேலை செய்ய இடத்துல அசிங்கப்படுத்தி தர, நீ அதுக்கு என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. மன்னிச்சுக்கோடி, நீ என் ஃப்ரெண்டு தானடி, உன்னோட்ட எனக்கு யார்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. சரி அழாத, இனிமையாவது வந்து பொய் சொல்லாமல் நாசுக்கு அவள் உன்னால் வந்து பிரிதொருவருக்கு கஷ்டம் வருது, அதை வரது மாதிரி பார்த்துக்கிட்டாத ரோகிணி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கல்யாணம் முடிக்காத பிள்ளை, என் எதிர்காலம் இருக்குது, நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரணும் அப்படின்னு நான் கரெக்டாக தான் வருவான், அதனால் வந்து இன்னும் என் வீட்டுக்கு அதை வேலை வச்சுக்காத அப்படிங்கிறாங்க. என்ன வித்தியா எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு நான் வயசுக்கு இல்லையாவா, ரோகிணின்னு கூப்பிட்டு நான் பழகிட்டு இருக்கேன், சரியா, எனக்கு என்ன முடியுமோ உனக்கு செஞ்சிட்ருக்கேன். நான் வேலை செஞ்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்குமோ அனுப்புகிறனோ, ஊருக்கு அனுப்புகிறனோ அனுப்பலையோ, உனக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தரேன், சரியா. நான் உனக்கு கணக்கு வச்சதே கிடையாது. இன்றைக்கி வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நீ தரணும்னு சொல்கிறதே வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில் தந்தது தான். ஆனால் உனக்கு நான் அப்பப்போ கொடுக்குற 2000 3000 நான் கணக்கு வச்சதே இல்லை, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் தெரியுமடி, எனக்கு நீ நிறைய உதவி பண்ணியிருக்கேன், என் புருஷன் வந்து உன்னை நடந்துட்டு தப்பு தான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இதை மட்டும் வார்த்தையில் சொன்னால் போதுமா, என்னை வேலைக்கு வேணான்ட்டாங்க, நான் வேறு இடத்துல தான் ஐடிக்கு வேறு இடத்துல தான் வேலைக்கு தேடணும் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் புருஷன் பண்ண அசிங்கத்துக்கு எனக்கு வேலைக்கு வேணான்ட்டாங்க, சீட்டிங் பண்ணுறவங்க இங்கே வேண்டாம், அதனால் வெளில போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் யாரடி சீட்டிங் பண்ணேன், ஒரே ஒரு சீட்டிங் தாண்டி, நீ பண்ணுறதுக்கு நான் கூட வந்திருக்கேன், இது தப்பு தான், சரியா, அதனால் என் வேலை போயிடுச்சு, நான் அதை பற்றி கவலைப்படலை, நான் தப்பு பண்ணியிருக்கோம்ல, இன்னும் வந்து என் வீட்டுக்கு வராத அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி சொல்கிற அப்படிங்கிற, உண்மையை தான் சொல்கிறேன், நீ வந்த அப்படின்னா நான் பண்ணுறது வந்து எனக்கு மனசு குத்தும், சைஸு, நீ வராதான் உனக்கும் நல்லது, நீ வந்த அப்படின்னா நம்ம வந்து இன்னும் உறவு கொண்டாடுறோம், நீ என்னத்தையா பணத்தை வாங்கி கொண்டு அவட்ட கொடுப்பா இப்போ நீன்னு சொல்லுவாங்க. என்னையும் பார்க்கும்போது என் மருமலை ஏமாற்றி நீ பணம் வாங்குதுன்னு அத்தையும் கேட்கும், புருஷனும் கேட்பாங்க, அது சரி வராது, ஆனால் தயவுசு வராத அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே ஏமாற்றமாக வீட்டுக்கு போகிறாங்க. நான் மனோஜ் உங்கள்கிட்ட வேணால் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட வேணையா, அந்த வித்தியாட்ட வேணாம் பணம், வித்தியா கொடுத்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. இந்த 6 லட்ச ரூபா வச்சு என்னாச்சு போகிற மனோஜ் அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கும் தெரியல, காரை வச்சு ஓட்ட கூட கதையை ஒப்பேற்றலான்னு பார்த்தேன், அது முடியாதுன்ட்டான் முத்து. அவன் தான் அவங்கள வந்து ஒரு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான் அவங்க தம்பி, அப்புறம் ஏன் அவர்கிட்ட கேட்கிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரி மனோஜ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட போகிறாங்க. அங்கே மீனா வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னு சாப்பாடை தண்ணி ஊற்றி வச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னா ரோகிணிக்கு பயங்கர காண்டாவது. என்ன மீனா, யார் சாப்பிட்டாங்க சாப்பிடலன்னு பார்க்க மாட்டீங்களா, ஏன் தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லோரும் சாப்பிட்டாங்க நினச்சேன் தண்ணி ஊற்றினேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சாங்க செய்வீங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை உங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டாங்க, நீங்கள் வர நேரம் ஆயிடுச்சு, ஒருவேளை ஹோட்டலில் சாப்பிட்டீங்க போல், எந்த தகவலும் இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டேன் அப்படிங்கிறாங்க.
சரி மீனா, நீங்கள் நேரத்துக்கு ஏற்றாப்புல நடந்துக்குவீங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராங்க. அம்மா உங்களெலாம் பார்த்துட்ருக்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. நேரத்தோடு வந்து சாப்பிட்டா சாப்பிடணும். அப்படி சாப்பிட முடியல நேரம் ஆகுதுன்னா ஃபோன் பண்ணி சொல்லணும். உன் புருஷனுக்கு வாய் இருக்கலாம், உன் புருஷன் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வாயை பற்றிட்டு அப்படி போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் நினைக்கிறார் நம்ம என்ன தொழில் பண்ணலாம், ஏது பண்ணலாம், அந்த 6,00,000 ஆச்சு, 6,00,000 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பலமாக யோசிக்கார். 6,00,000 பண்ணால் சின்னதாக தானே பண்ண முடியும், அப்பா சொல்கிற மாதிரி நம்ம சின்னதாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்ருக்காங்க. உடனே பேசாமல் ஒரு மளிகை கடையை வச்சுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ வீட்டில் சொல்கிறாங்க, ஏம்மா என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 6,00,000 தான் இருக்குது, அந்த வித்தியாப்பில் பணம் வந்துடுச்சு, ஒரு மளிகை கடை வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சொல்லுதாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் நான் நீ பெரிய அளவில் தொழில் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா நீ மளிகை கடை வைக்கிறேன்னு சொல்லிட்டேடா. இந்த மீனாவோ முத்தோ அவங்க பாட்டியோ சிரிக்கிற அளவுக்கு இருக்குமாடா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம்மா நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே சரிடா உங்கள் மாமா வந்து எப்போ வெளியே வர்றாருன்னு பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க, இந்த 6,00,000 வச்சு மலேசியா வரை போயிட்டு வாங்க, உங்கள் மாமா எப்போ வெளியே வருவாருன்னு சொல்லிட்டு ஐயா தான் அங்கே சொந்த வீடு இருக்குது, அங்கேயே தங்கி உங்கள் மாமா வரும்போது நீ வந்து அவர்கிட்ட என்னத்தையாவது பணத்தை வாங்கி பிஸ்னஸ் ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. சரிம்மா இது நல்ல யோசனை, ரோகிணியும் பாஸ்போர்ட் வச்சுருப்பான், நானும் வச்சுருக்கேன், நான் ரெடி பண்ணிடுறேம்மா போகிறதுக்கு அப்படின்றாப்புல. உடனே இந்த சூழ்நிலையில் ரூமுக்கு போகிறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க, என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம பேசாமல் மலேசியா போயிடலாம். என்ன சொல்கிறீங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம மலேசியா போயிடலாம், உங்கள் அப்பா வேறு ஜெயிலில் இருக்காங்க, இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இல்லை தொழில், பல தொழில் பண்ண போகிறோம், அது நடக்க மாட்டேங்குது, அதனால் வந்து உங்கள் அப்பா வெளியே வந்து பிறகு தான் நம்ம பெரிய தொழிலில் பண்ணணும் இருக்கோம் என்னமோ தெரியல, அதனால் நம்ம பேசாமல் மலேசியா போயிடலாம், மலேசியா போய்ட்டு உங்கள் அப்பாவை ஜெயிலில் போய் என்னென்னு பார்க்கலாம், பார்த்துட்டு அவர் எப்போ வெளியே வராரு எது வராருன்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்டலாம் கேட்போம், நம்மளால் முடிஞ்சு நம்ம முயற்சி நம்ம அங்கே பண்ணோம்னா உங்கள் அப்பாவும் சந்தோஷப்பட்டு நம்ம தொழில் பண்ணதுக்கு அவர் பல கோடி ரூபா வச்சுருக்காரு, நமக்கு சில கோடியை தருவார், நம்ம பெரிய அளவில் தொழில் பண்ணலாம் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இல்லை மனோஜ் அதெல்லாம் நடக்காது வைக்காது அப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி சொல்லிகிட்டு இருக்க, எதனாலும் நடக்காது வைக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே தான் என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க, நம்ம ஜீவாட்ட பிடுங்கின பணம் மொத்தமாக போச்சு, இந்த 6,00,000 தான் இருக்குது, இந்த 6,00,000 வச்சு நம்ம பேசாமல் மலேசியா போய் மலேசியாவில் அவங்க அப்பாவை பார்த்து பணத்தை வாங்கிக்கலாம்னா அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் எங்கள் அம்மாட்ட சொல்லி உன்னை சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. அம்மா நீங்கள் தான் சொல்லி ரோகிணிட்டு சம்மதிக்க வைக்கணும், ரோகிணி எங்கள் அப்பாவை பார்க்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ரோகிணிமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிற, அது உங்கள் அப்பா தான், நம்ம அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கார், நீ இந்த நம்ம பார்க்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி எங்கள் அப்பா மேலே பயங்கர கடுப்பாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. என்னம்மா உங்கள் அப்பா வெளியே வரேன்னு சொல்லிட்டு நீ விரதமாக இருந்த, இப்போ நான் உங்கள் அப்பா மேலே என்ன பிடிக்கல வைக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக உங்கள் அப்பாவை நீ பார்க்க தாம்மா செய்யணும், அப்பா வந்து நீ மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, எவ்வளோ பாசம் வச்சுருந்தா உன்னை பணம் அனுப்பியிருப்பாரு சொல்லு, அந்த பணம் வந்து மனோஜுக்கு வந்து பயன்படலை, இப்போ வந்து பெரிய அளவில் பணம் வாங்கணும்னா நீங்கள் நேரில் போனால் தான் நடக்கும், அதனால் நேரில் போயிருங்க, உங்கள் மாமாவை நம்பாதீங்க, உங்களுக்கு பணம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவர் நிறைய பணம் சுட்டிட்டாருன்னா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி எங்கள் மாமாலாம் அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உலகம் எப்படி வேணாலும் கெட்டு போயிருக்கு, ஒருவேளை உங்கள் அப்பாட்ட கோடிக்கணக்கில் வாங்கிட்டு உங்களுக்கு கம்மியாக கூட அனுப்பியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே மனா சொல்கிறார், அப்படி இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இருக்குடா, என் மாமா வந்து பிள்ளை இல்லை அது இல்லை இதுலன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கலாம்ல, பணத்தை வாங்கிட்டு எங்கேயாவது செலவு பண்ணிவிட்டு கம்மியாக தான் உங்கள் அப்பா தந்தார், உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் டச்சே இல்லைங்கும் போது ஊழில் உள்ளவங்க எதனாலும் அடிக்கலாம், உலகம் வந்து களவாணி உலகமாக இருக்குது, அதனால் வந்து நீ தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அம்மா சொல்கிறதான் கரெக்டு, நம்ம பேசாமல் வந்து மலேசியா போயிடுவோம், நான் மலேசியாவுக்கு டிக்கெட் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மனோஜ் நான் சொல்கிறத கேளுங்க வைங்க அப்படிங்கிறாங்க. என்ன இந்த பார்லர் தான் நான் சொல்கிறேன், பார்லர் நடத்த முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த பார்லரால் என்ன லாபம் வருது சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மனோஜ் அதெல்லாம் வரதான் செய்யும் அப்படிங்கிறாங்க. என்ன லாபம், இது வரைக்கும் நடத்திருக்கேன், என்ன லாபத்தில் நீ என்ன பண்ணிட்ட, இல்லை தங்க பொருள் எடுத்துருக்கியா, இல்லைன்னா பேங்க்கில் டெபாசிட் இருக்கா சொல்லு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை மனோஜ் இப்போ இன்னுமே தான் வந்து நல்ல லாபம் வரும், நான் வச்சு கொஞ்ச நாள் தானே ஆச்சு அப்படிங்கிறாங்க. ரோகிணி வச்சு வருஷ கணக்கில் ஆச்சுல ரோகிணி அப்படிங்கிறாங்க. 1 வருஷம் தான் நான் ஆயிருக்கு மனோஜ் அப்படிங்கிறாங்க. 1 வருஷத்துல இன்னும் லாபம் எடுத்துருக்காரு ரோகிணி, நம்ம பேசாமல் மலேசியா போவோம், உங்கள் அப்பாவை போய் பார்ப்போம், பார்த்துட்டு அவர் ஜெயிலில் பேசலாம், அவர்கிட்டயே சொல்லுவோம் லோனுக்கு எங்களுக்கு ரெடி பண்ணி தாங்க இல்லைன்னா பணம் தாங்கன்னு கேட்போம், அவர் ஜெயிலில் இருந்து யாராவது ஏறிட்டியாவது சொல்லி வெளியே ரெடி பண்ணி தருவார், இல்லைன்னா அவரை வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல ரோகிணி, நான் சொல்லுறது ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேற வைக்க மாட்டேற அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரி மனோஜ் நம்ம ஏதாவது செய்வோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கும் விஜயாவுக்கும் பயங்கர சந்தோஷம், காலில் வந்து சந்தோஷமாக உட்காந்துட்ருக்காங்க. என்னடா மனோஜ் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. இல்லைப்பா நான் மலேசியா போகிறேன் அப்படிங்க. என்னடா சொல்கிறேன், முன்னாடி என்னடா கனடா போகிறேன்னா இப்போ மலேசியா போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்துடுறாரு. என்னப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா அவன் காமெடி பண்ணிகிட்டு இருக்கான், முன்னாடி கனடா போகிறேன், இத்தனை லட்ச ரூபா சம்பளம் அப்படி இப்படின்ட்டு இருந்தான், 14 லட்ச ரூபா தாங்கன்னுட்டு இருந்தான், இப்போ என்னன்னா நான் வந்து மலேசியா போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இதுவும் வேலைக்கு தான் போறியா அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா வேலைக்கு போகணும், எங்கள் மாமனார் பெரிய கோடீஸ்வரர் அங்கே தொழில் பண்ணிகிட்ருக்காரு, அவர் ஜெயிலில் இருக்கார், அவரை பார்த்துட்டு அவர் தொழிலை நான்
பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் அவர் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. டேய் இவன் வாயை மூடுறா அப்படிங்கிறாங்க. நான் தான் கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர பீதி. மலேசியாவில் நம்மளுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. மலேசியாங்கிறது ஒரு நாடு இருக்குதுன்னு தெரியும், அது எந்த திசையில் இருக்குன்னே தெரியாது நம்மளுக்கு. நம்ம வந்துட்டு மலேசியாவில் எங்கள் அப்பா இருக்கார், அங்கே பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு ஒரு பிரச்சனை, நண்பர்கள்லாம் சேர்ந்து வந்து அவர் மேலே தவறுன்னு சொல்லிட்டாங்க, அவர் ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்லி வச்சுருக்கோமே, இதெல்லாம் எப்படி நம்ம சாத்தியப்பட போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இந்த சீனுக்கு ஒரு சீனை ஓவர் ஆக்கணும்னா வித்யாவால் தான் முடியும். வித்யா ஒரு நாடக நடிகரை, அவர் நல்ல பழக்கம், அவரை வர சொல்லி ஏதாவது ஒரு மேனேஜ் பண்ணி விட்டுருமா அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. உடனே வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யா ஃபோனை வந்து எடுக்கவே மாட்டாங்க. 2-3 ஃபோன் அடிக்கிறாங்க. ரோஹிணி சொல்ல கேட்க மாட்டான். இனிமேல் சரி வராது, ரோஹிணிகிட்ட பேசினா நம்ம வாழ்க்கை ரொம்ப போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க ரோஹிணி நம்பரை. உடனே ரோஹிணி அடித்து பார்க்குறாங்க. சரி ரோஹிணி பிளாக்னு வருது, அதனால் பார்த்தா இன்னும் வந்து அவள் எடுக்க மாட்டா, பிசின்னு வருது, பிளாக் பண்ணிட்டா, இன்னும் வந்து நேரில் காலைல பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு காலையிலே வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா ரோஹிணியை பார்த்தோன்னா கதவே திறக்க மாட்டாங்க. தயவுசெய்து வித்யா துறை, எனக்கு ரொம்ப மனசங்கடமாக இருக்குது, நீ கதை துறை அப்படின்றாங்க. உன்னோட எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, உன்னை இவ்வளோ நாள் பழகினேன், உன் புருஷன் என்னை வச்சு செஞ்சுட்டு போயிட்டான், அதனால் சரியாக வராது, நான் வந்துட்டு அதை திறக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. டி நல்லா இருப்படி, கடைசி ஒரு உதவி செய்டி அப்படிங்கிறாங்க. எந்த உதவியும் நான் செய்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. பணம் தான் கிடச்சிட்டு கொடுத்துட்டேன், நல்லா விட்டுரு, அதோட முடிச்சிரு அப்படிங்கிறாங்க. இல்லடி எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்கேன்னு சொல்லியிருந்தோம்ல, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, கதவை அடைச்சிருக்க, நான் சொல்கிறது உனக்கு கேட்கும்ல. எங்கள் அப்பா வந்து மலேசியாவில் இருக்காருன்னு சொல்லியிருக்கோம். அவர் பெரிய பணக்காரர், ஜெயிலில் இருக்கார், அவர் கெட்டான சூழ்நிலை இருக்காருன்னு சொல்லியிருக்கோம். இந்த சூழ்நிலை இந்த 6 லட்ச ரூபா கொண்டு கொடுத்தேன். மனோஜும் எங்கள் ஆண்டியும் பேசி வச்சுக்கிட்டு அவங்க வந்து பேசாமல் மலேசியாவில் போய் உங்கள் அப்பாவை வந்து ஜெயிலில் இருந்து வெளியே கூட்டிவாங்க, அவர் வெளில வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம், இல்லை அவர் தொழிலை நீங்கள் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னடி செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே வித்யாவுக்கு பயங்கர சிரிப்பு, கதவை திறக்கிறாங்க. பேசாமல் போ, மலேசியாவில் இருக்கிறவங்க அப்பாவை கூட்டி வா அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் அப்பா கிடையாதுடி அப்படிங்கிறாங்க. உனக்கு அப்பா மட்டுமா கிடையாது, மலேசியாவில் உங்களுக்கு தொழில் தான் கிடையாது, சொத்து தான் கிடையாது, யாரும் தான் கிடையாது, உனக்கு வந்து அப்பா கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பொய்யை சொல்லுறதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்தால் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறது இல்லையா? எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, எனக்கு யாரும் இல்லை, நான் உழைச்சி தான் இந்த பார்லர் வச்சு நடத்துகிறேன்னு சொன்னால் அதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால், ஆமாடி மனோஜை கட்டணுன்னு ஆசையில் வந்து ஆண்டிக்கிட்ட பெரிய பணக்காரியாக காட்டிக்கிட்டேன். அந்த ஆண்டியும் கூட பணம்னு அலைஞ்சோடனே நான் சரி இது மேனேஜ் பண்ணிக்கலாம், கெட்ட போகிறவர் தான் பிடிச்சிருக்க, பேசாமல் நம்ம வந்து அவரை வந்து சந்தோஷப்படுத்தி அப்படி கொண்டு போயிடுவோம், கேட்காமே ஆக்கிடுவோன்னு நினச்சேன். ஆனால் இப்படி வரும்னு எனக்கு தெரியல, இப்போ என்னடி செய்கிறது, இதுக்கு ஒரு ஐடியா சொல்லிடி அப்படிங்கிறாங்க. எனக்கெலாம் ஒன்றும் சொல்ல முடியாதும்மா, நான் ஏதாவது தலையிட்டோம்னா அது வேறு மாதிரி தான் போகுது, சரி வராது அப்படிங்கிறாங்கடி. நல்லா இருப்படி, ஒரு நாடக நடிகர் ஏதாவது ரெடி பண்ணிடி அப்படிங்கிறாங்க. யார்டி ரெடி பண்ணணும்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. அந்த ப்ரோன் பண்ணியோ யாரையோ ரெடி பண்ணி நாங்கள் அங்கே போகாத அளவுக்கு ஏதாவது நாடகம் பண்ண முடியுமான்னு பாருடி அப்படிங்கிறாங்க. நீ தான் பெரிய ஐடியா பண்ணி நீனே பண்ணு அப்படிங்கிறாங்க. எனக்கு இருக்க பதட்டத்தில் ஒன்றும் ஓட மாட்டுக்கு, என்ன செய்யணும் எனக்கு தெரியல. இவங்க வேறு மலேசியா போகணும், உங்கள் அப்பாவை பார்க்கணும், உங்கள் அப்பாவை ஜெயிலேருந்து கூப்பிட்டு வரணுங்கிறாங்க அந்த ஆண்டி. நான் அப்பா தாண்டி கூப்பிட்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. சரி இருந்தால் யாரையாவது கூப்பிட்டு கொண்டு உங்கள் அப்பான்னு விடு அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பான்னு கூட்டி கொண்டு யாரையாவது விட்டுடலாம், ஜெயிலேருந்து வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பல கோடி ரூபா கொடுங்க, இல்லை உங்கள் பிஸ்னஸை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. எந்த பிஸ்னஸை கொடுக்குறது, எந்த கோடியை கொண்டு கொடுக்குறது அப்படிங்கிறாங்க. கோடியை கொண்டு தான் கொடுக்க வேண்டியிருக்கும் புருஷன்ட்ட, நீ சும்மா வேறு ஏதாவது யோசிப்போம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ரோகிணி ஏதாவது யோசிச்சு சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் யோசிக்கிறதுக்கு என்னடி, பொட்டி கடை அடித்து சாப்பிட்டா பாருங்கடி, சாமான் எடுத்து தரது கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இதே நேரத்தில் விஜயா வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ் நீ பெரிய கோடீஸ்வரன் நான் போகிறேன், நான் ஒரு சாதாக்காரன்ட்ட பார்த்தேன், இன்னும் 2 மாதத்தில் உங்கள் கையில் பல கோடி ரூபா இருக்கணுமா அந்த சாதாக்காரன்ட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, பல கோடி ரூபா எனக்கு வந்துருமோ, அப்பா வெளியே வந்துடுவார்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அவர் ஜெயிலில் இருந்து எனக்கு வந்து அவர் பிஸ்னஸை கொடுக்க சொல்லிடுவார், முடங்கின சொத்துலாம் வந்துடும் போல், மெஸ்ஸாக நான் மலேசியாவில் சுற்று வாங்கிட்டு போவோம், இங்கேயே வாங்கிட்டு போமா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ முத்து வராரு. டேய் உழைக்கையே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே மலேசியாவில் சுற்று வாங்க போகிறேன், எங்கே சுற்று வாங்க போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கேப்பா அப்படிங்கிறாங்க. டேய் என் மாமனார் பெரிய கோடீஸ்வரர், அங்கே பல கோடி ரூபாய் சொத்து வாங்கி வச்சுருக்காரு, பல கோடி ரூபாய் சொத்து வாங்கி வச்சுருக்காரு. அவர் சொத்தையும் பார்த்தாலும் பெரிய கோடீஸ்வரன் தான், இவன் வந்து அவர் கொடுத்த பணத்தில் சொத்து வாங்கினாலும் பெரிய கோடீஸ்வரன் தான் அப்படிங்கிறாங்க. கடைசி வரைக்கும் உங்கள் பையன் உழைக்க மாட்டான், என்ன அடுத்தவங்க உழைப்பில் தான் வாழ்வான், கரெக்டான ராசி தான் என்ன, இல்லைன்னா அந்த சாமியார்கிட்ட கேட்டு கோயிலில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பியா அப்படிங்கிறாங்க. டேய் உன்னால் தான்டா என் வாழ்க்கையே போச்சு, நான் மட்டும் இன்னைக்கு கரெக்டாக பிச்சை எடுத்துருந்தோம்னா என் பணமே நான் ஏமாந்துருக்க மாட்டேன், என் பணம் என் கையில் நின்றுருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே டேய் உழைக்கிறவனு நினைக்கிறவன் அதை பற்றியே பேச மாட்டான், நீ உழைக்கவே மாட்டேன், இந்த மாதிரி தான் யோசிப்பேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வராங்க. முத்து உன்னைய மாதிரி கஷ்டப்பட்டு 4 பேர் நல்லா இருக்குன்னு நினச்சா அதை பற்றி யோசிக்க மாட்டான், யார் எப்படி போனாலும் பரவாயில்லை, என் கையில் காசு இருக்கணும், என் கையில் பணம் இருக்குன்னு நினைக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை
இவனும் பேரன் தான் மறந்துடாதங்க அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ணாமலைக்கு பிள்ளையா பிறந்தவன் வந்து உழைக்கணும், 4 பேர் நல்லா இருக்குன்னு நினைப்பான், அடுத்தவங்க உழைப்பை சாப்பிடணும்னு நினைக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.